வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பிரகாஷ் தமிழ் கூட்டிட்டு வராங்க. தன்னோட அம்மா ஜெயா ராணிய சந்திக்கிறாங்க. அதோட தங்கை அண்ணனை பார்த்த பாசத்துல அப்படியே கெட்டி தழுவி, உன்னை நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனானே, நான் எவ்வளவு சாமி கிட்ட வேண்டுதேன், என் வேண்டுதல் கைவிடப்படலனே, நான் உன்னை பார்த்தது அவ்வளோ சந்தோஷம், நீ கியூர் ஆயிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கெட்டி தழுவிடாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜனகாமா இதை பாத்துறாங்க. தன்னோட பையன் குணமாயிட்டான் அப்படின்னு உள்ள சந்தோஷத்தை விட நம்பிக்கை துரோகம் தமிழ் செய்திருக்கா. உண்மையாவே அவ என் பேத்தி தானா, தமிழ் என் ஜெயாவோட பொண்ணு, ஆனா எனக்கு ஜெயாவை நான் தலைமொழிகி பல வருஷ காலம் ஆயுது. என் பையனோட நிலைமைக்கு காரணம் இவதான், இவளோட ஹஸ்பண்டன் தான் அப்படின்னு அந்த இடத்துல கொதி தெளிறாங்க. இவளை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவா என் வீட்டிலே அடைக்கலமா இருந்து எவ்வளவு தூரம் போய் ஏமாத்து பித்தலாட்டத்துல என்னோட பேரை சிவி சக்கரவர்த்தியை இந்த தமிழுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்க அளவுக்கு இவ நடிச்சிருக்காங்க. இது பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அந்த இடத்துல கொதி தெளிறாங்க. ஜெயா, யாரை கேட்டுட்டு நீ என் வீட்டில் இருந்து ஏமாத்தி இந்த வீட்டில் இருக்கிற, அதோட உன் பொண்ணை என் பேரனுக்கு நானே கட்டி வைக்க பண்ணிட்டேன், போடி அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி தள்ளுறாங்க. தன்னோட பிரகாஷ் அம்மா புரிஞ்சுக்க, என்னோட நிலைமைக்கு ஜெயாவோ ஜெயா ஹஸ்பண்ட காரணம் இல்லை, எல்லாம் கணேசன் தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம பிரகாஷ் தமிழை பார்த்த சந்தோஷத்துல, தமிழ் உன்னை காணல, நீ மீனா புலம்பிட்டு இருந்தா, அதை கேட்டேன். ஆனா நீ எங்களை விட்டுட்டு நீ எங்க போற தமிழ், இந்த வீட்டோட மகாராணியா நீ தான் இருக்க போற, அப்படி இருக்க நேரம் எப்படி இங்க இருந்து போகணும்னு நினைச்ச அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ்கிட்ட பிரகாஷ் கேக்குறாங்க. உடனே மாமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த வீட்டுல இருக்கவங்க என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சுட்டு, உங்க பையன் கூட என்னை காணாம எவ்வளவு துடிச்சிட்டு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஜனகாமாவும் இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு நல்லாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரி தமிழ், நான் எவ்வளோ நாள் தான் இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருப்பேன், எனக்கு உங்கள் அம்மாவை எனக்கு பார்க்கணும், கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்ல நேரம், சரி மாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வீல் சேரில் பிரகாஷை இருக்க வச்சு நம்ம பிரகாஷை கூட்டிக்கிட்டு நம்ம தமிழ் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வீட்டுக்கு போன உடனே எலும்பி அம்முனி சவுண்டு போடாங்க. யார் என்ன இவ்வளோ உரிமையா அம்மோனி கூப்பிடுது அப்படின்னு ஜெயாராணிக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடுது. யாரா இருக்கும் இது அப்படின்னு அந்த இடத்துல எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்க நேரம் என்ன யார் கூப்பிடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம ஜெயாராணி கிச்சன்லேருந்து வெளியே பார்க்குறாங்க. தன்னோட அண்ணன் பிரகாஷ் நல்லாவே கியூராகி எலும்பி நிற்காரு. இது எல்லாமே ஆச்சரியமா கனவா அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் புதிரா இருக்க நம்ம ஜெயாராணி தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், இது எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணனுக்கு கியூர் ஆயிட்டு, கூடவே நம்ம தமிழும் வந்திருக்கா அப்படின்னு அந்த ஓடி அவிய அண்ணனை கெட்டி பிடிச்சி, அண்ணே இந்த நாளைக்கு தானே நான் காவல் இருந்தேன், நீ என்னை ஏற்றுக்கிட்ட, அதே நேரத்தில் நீ கியூர் ஆகி நல்லபடியாக வந்துட்ட, இது எனக்கு போதனே, நான் கும்பிட்ட கடவுள் என்ன சும்மா விடலை, என்னை நல்லாவே காப்பாற்றிருக்காரு, அப்படி உனக்கு எந்த குறையும் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேனா அப்படின்னு எவ்வளவோ குழப்பத்தில் இருந்தேன், ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், அப்படி இருக்க நேரம் உன்னை நான் எப்படி வெறுப்பேன், ஓ மேலேயும் மச்சா மேலேயும் எனக்கு எந்த தப்பும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அம்மா கிட்ட புரிய வச்சு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும், நம்பு அம்மு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதே நேரத்தில் என் மருமகளே என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, இது எனக்கு பெரிய கொடுப்பனை அப்படின்னு எல்லாமே தமிழ் சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே இந்த தமிழ் பாரு, நீ நல்லா கியூராகி இருக்கிறத என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாம் ஒரு வாட்டி சொன்ன, ஆனால் உன் குடும்பத்துக்கே தெரியாத, ஆனால் என்ன நீ பார்க்கணும்னு நினச்சிருக்கா பார்த்தியா,
அது ரொம்பவே சந்தோஷம். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? அவ்வளோ பெரிய சந்தோஷம்னே அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் கையால் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறேன் வா அப்படின்னு வந்து இந்த சாப்பாடு வந்து நம்ம பிரகாஷுக்கு வந்து ஜெயராணி வந்து பரிமாறாங்க. அம்மாவோட கைப்பக்குவம் அது உனக்கும் இருக்குது, எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம ஜெயாராணி கையால் வந்து பிரகாஷ் வந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் எங்கே அவங்க அவுட் கோர்ஸுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு வந்து நானும் அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நேராக நம்ம தமிழரசியை பார்க்கறதுக்காக நம்ம ஜனகம்மா இங்கே வராங்க. நம்ம ஜனகம்மா வர நேரம் பிரகாஷ் டைனிங் டேபிளில் அழகாக வந்து ஜெயராணி கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது? பிரகாஷ், நீ நல்லபடியாக க்யூராகி இருக்கிறியா? எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தாலும் நீ யாரை பார்க்க வந்திருக்க? இந்த வீட்டுக்குள்ளே எப்படி அப்படின்னு வந்து அம்மு இங்கே எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா, நம்ம தங்கச்சிங்க மேலே என்ன உனக்கு கோபம் தீரலையா? என்னோட நிலைமைக்கு வந்து காரணம் இவளும் இவ ஹஸ்பண்டோன்னு நீ நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையான இவ ஹஸ்பண்டு காரணம் இல்லை, அவர் ஒன்றும் செய்ய தெரியாத அப்பாவி. சொல்ல போனால் காரணமே வந்து இது கணேசன் தான், என்னோட மச்சான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. பிரகாஷ், நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம், நீ எப்போ கியூரான வீட்டில் இருக்க அம்மா கிட்ட வர சொல்லலை, நேரடியாக உன் தங்கச்சியை பார்க்க வந்துட்டல அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னம்மா, நம்ம அம்மு மேலே நம்ம உயிரையே வச்சுருந்தோம், உனக்கு பழைய காலம் எல்லாம் மறந்து போச்சு. ஆமாம், இவ புருஷன் ரத்தனம் நம்மளுக்கு செய்யக்கூடிய செயலுக்கு பிறகு எனக்கு அப்படி ஒரு கோபம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க நம்ம ஜனகம்மா. அதே நேரத்தில் தமிழ் வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் செய்திருக்கா. நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இவ வந்து ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு வந்து எனக்கு சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ நம்பிட்டு இருக்கிறது தப்பு, உன் நிலைமைக்கு காரணம் இவளோட புருஷன் தானே எனக்கு நல்லாவே தெரியும். என்னை எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் உன்னை இவங்க ஏமாற்றி வச்சுருக்காங்க, தாயை மோவலம் சேர்ந்து. எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லா சொத்தை கூட நான் வந்து இந்த தமிழ் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் என் வாரிசு அவ தான் அப்படின்னு இதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்போ எல்லாம் கூட இந்த உண்மையை அவளுக்கு சொல்ல தோணலை. நம்ம குடும்பமே அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்து, ஆனால் நான் உங்கள் பேத்தி தான், உங்கள் அம்மாவோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லக்கூட தோணலைன்னா இவங்க திட்டம் போட்டு என்ன ஏமாத்ததுக்காக இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்து இவன் நுழைஞ்சிருக்கா. ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்ந்துடலாம் நீ இவன் நினைக்கிறான், ஆனா எக்காரணம் கொண்ட ஒன்று சேர முடியாது. ஏன்னா என் பையன் எப்படி இருந்தான் அதுக்கு இவன் அப்பதானே காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதிக்கிறாங்க. இவ வந்து ப்ராடு, அதுவும் இல்லாம மொத்த குடும்பமாக சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இசை வந்து நேரவே ஜனகம்மா கையை பிடிச்சி, வேண்டாம், எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு எல்லாம் வந்து காட்டுறாங்க. நீ வந்து அவள் பொண்ணுனால உனக்கு ஒன்றும் தெரியாது இசை, ஆனால் கண்டிப்பாக இவ பெரிய பித்தலாட்டம் தான் என்னை பொறுத்தவரையில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க நம்ம